ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு க்ளீனான பாத்திரத்தில் 2 கப்பாக ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நல்லா ஹீட்டாக விட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து 1/4 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கண்டினியூஸாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்ப அது நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் வினிகர் ப்ளஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கர்டில் பண்ண விட்டணும். ஸோ அது கம்ப்ளீட்டாக கர்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்து அடியில் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு நல்லா டைட்டாக கட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்டிங்க்கு விட்டுறணும். விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஜாருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேவ் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹோம்மேட் க்ரீம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து எனக்கு 200 கிராம்ஸ் மொத்தம் கிடச்சிச்சு 1/2 லிட்டர் மில்கில். ஸோ இதை வச்சு நம்ம வந்து சீஸ் கேக்கு அண்ட் மற்ற பேக்கிங் ரெசிபீஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பாட்டோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.